மிருகத்தின் முத்திரை அப்படின்னா என்ன, மிருகம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தின்படி மிருகம் என்பது ஒரு ராஜ்யம், ஒரு அரசாங்கத்தை குறிக்கிறது. அவன் சொன்னது 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம் அப்படின்னு இருக்கு. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஏன் இப்போ நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் நேராக தானியேலில் ஒரு மிருகத்துக்கு போனீங்க அப்படின்னா, இந்த வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட மிருகத்திற்கும் தானியேலில் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட மிருகத்திற்கும் ஒரு ஒத்துமை இருக்குது. என்னன்னு பார்த்தா, தானியேல் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வெவ்வேறு ரூபமுள்ள மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின அப்படின்னு இருக்கு. தானியேல் 7:3 வாசிச்சிங்கன்னா, வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. இதே காரியத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வந்தேன். அப்படின்னா தானியேலில் உள்ள மிருகமோ வெளிப்படுத்தல உள்ள மிருகமோ சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருது. அந்த மிருகத்தோடைய விளக்கம் என்னன்னா, தானியேல் புஸ்தகத்தில் அது ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின்படி பார்த்தா, அந்த மிருகத்தின் முத்திரை ஆவது அப்படின்னா அந்த ராஜ்யத்தின் முத்திரை ஆவது, அதன் இலக்கத்தையாவது அதன் நாமத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது அப்படின்னு. இந்த தீர்க்க தரிசன வசனம் இன்னைக்கு நம்முடைய காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக எப்படி நிறைவேறி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லார் கையிலையுமே, நான் சொல்கிறது உலகில் 60 ஆண்டு காலமாக எல்லாருடைய கையிலையுமே ஒரு அட்டை கொடுக்கப்பட்டது. அதற்கு ஐசி கார்டு, ஐடென்டி கார்டு என்று சொல்வார்கள். இந்த ஐசி என்ற ஐடென்டி என்று சொல்லக்கூடிய இந்த அட்டை இது ஒவ்வொரு நாட்டிலையும் கொடுக்கப்படக்கூடியது. இந்த அட்டையை நம்ம ஏன் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவது இந்த அட்டையில் வெளிப்படுத்தல் 13:17 காரியம் நிறைவேறுகிறது. அதில் கவனிச்சிங்கன்னா, ஒரு ராஜ்யத்தின் முத்திரை, ஒரு மிருகத்தின் முத்திரை இருக்கும். எல்லா அட்டையிலையும் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்தியாவில் கொடுக்கறது, இதில் பார்த்தா 4 முக சிங்கம் இருக்கும், ஒரு ராஜ்யத்தின் முத்திரை. இதில் பார்த்தா சிங்கம் இருக்கும், இதில் கழுகு இருக்கும், இதில் ஒரு பறவை இருக்கும், இதில் பார்த்தா ஒரு 2 புலி இருக்கும். இப்படி எந்த நாட்டுக்கு போனாலும் ஏதாவது ஒரு மிருகம் அல்லது ஒரு முத்திரை, நமக்கு தேவை ஒரு முத்திரை தான், ராஜ்யத்தின் முத்திரை, ஒரு முத்திரை இருக்கும். ரெண்டாவது ஒரு ராஜ்யத்தின் பெயர், அந்த மிருகத்தின் பெயர் அப்படின்னா அந்த ராஜ்யத்தின் பெயர் ஒரு பேர் இருக்கும். மூன்றாவது அதற்கு உண்டான இலக்கம், நம்பர். எதில் போனீங்கனாலும் ஒரு நம்பர் இருக்கும். இதுதான் நமக்கு ஐசி நம்பர்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்லையும் இந்த அட்டைக்கு ஒவ்வொரு பேர் உண்டு. மலேசியாவில் இதற்கு பேர் மை கார்டு என்று உண்டு. இதே அட்டைக்கு கனடாவில் சின் கார்டு, சோஷியல் இன்சூரன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே கார்டு இந்தியாவில் ஆதார் அப்படின்னு சொல்கிறோம். இதே அரபு நாடுகளுக்கு போனால் இக்காமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒரு அட்டை கொடுக்கப்படும். இப்போ நமக்கு கொடுக்கப்படுகிற ஆதாரை உதாரணமாக வச்சுக்கொள்வோம். நான் சொல்கிறது இட்ஸ் அன் எக்ஸாம்பிள். எந்த நாட்டுக்கு போகிறோமோ அந்த நாட்டு அட்டையை நம்ம உதாரணமாக வச்சுக்கலாம். அப்போ தான் ஈஸியாக புரியும் உங்களுக்கு. இப்போது மிருகத்தின் முத்திரை, இலக்கம், நாமத்தோடு உங்களுக்கு ஒரு அட்டை கொடுக்கப்பட்டாகி விட்டது. இப்போ உங்களை எல்லாரையுமே வெளிப்படுத்தல் 13:17 காலகட்டத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. நான் சொன்னது ஒரு ஆரம்பம், இனி போக போக தான் முழுசாக பார்க்க போகிறோம். இப்போ கொண்டு வந்து நம்ம எல்லாரையும் ஒரு அரசாங்கத்தின் முத்திரையோட, நம்பரோட, ஒரு நாமத்தோட உங்களை கொண்டாந்து வச்சாச்சு. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் 17வது வசனத்தின்படி, இது இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறபடி ஐடி கார்டு இல்லாமல் எதையும் வாங்க முடியாது, விற்க முடியாது. ஒரு கல்யாணத்துக்கு போய் நீங்கள் பண்ணனாலும் கண்டிப்பாக என்ன கொடுக்கணும், உங்களுடைய ஐசி நம்பர், உங்கள் ஆதார் நம்பர் கொடுக்கணும். எங்கே போனாலும் ஆதார் நம்பர். இப்போ நம்பர் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. இது எப்படி கொண்டு வந்தாங்க, என்ன செய்ய போகிறாங்கன்றது அடுத்து. முதலாவது ஏன் நம்பரை கொண்டு வந்தாங்க, உங்களுக்கு எனக்கு ஏன் நம்பரை கொண்டு வந்திருக்கிறாங்க, ஏன் நம்பருக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு அரசாங்கம் வரும்போதும், ஒரு புது அரசாங்கம், நான் சொல்கிறது இந்திய அரசாங்கம் இல்லை, உலக அரசாங்கம், ஒவ்வொரு உலக அரசாங்கம் வரும்போதும் அவங்களுடைய மொழியை உலகம் ஃபுல்லாக கொண்டு வருவாங்க. உதாரணமாக அலெக்சாண்டர் வரும்போது அவருடைய மொழியை உலகம் முழுக்க கொண்டு வந்தார், கிரேக்க மொழி. ஆங்கிலேயர்கள் வரும்போது அவங்களுடைய மொழியை உலகம் முழுக்க கொண்டு வந்தாங்க. இது ஒரு வகையான பிசாசின் திட்டம். என்ன பிசாசின் திட்டம் அப்படின்னா, ஒரு மொழியாக இருந்துச்சுன்னா, உலகம் முழுக்க ஒரே மொழியாக இருந்தால் கடவுளுக்கு பதிலாக வேறொரு ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிக்கலாங்கிறது பிசாசோட திட்டம். இதுதான் ஆதியாகமம் 11 பாபிலோன்னு ஒன்று செய்கிறாங்க. அவங்க அப்படி செஞ்ச உடனே கர்த்தர் என்ன பண்ணுறார், பாஷைகளை தாறுமாறாக்குறார். அவங்க ஒரே நினைவு இருக்கிறதுனால தான் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு பாஷையில் என்ன பண்ணுறாரு, தாறுமாறாக்க. இப்போ அன்னையிலேருந்து பிசாசுக்கு என்ன அர்த்தம்னா, தாறுமாறாக்கின பாஷையை என்ன பண்ணணும், ஒன்றாக்கணும். நான் எப்பவும் சொல்லுவேன், கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். இன்னொரு லைனையும் சேர்த்துக்கணும், கர்த்தர் பிரித்ததை மனுஷன் இணைக்காதிருக்க கடவன். கர்த்தர் எதெல்லாம் பிரித்தாரோ அதை என்ன செய்யக்கூடாது, இணைக்கக்கூடாது. கர்த்தர் இணைச்சதையும் பிரிக்கக்கூடாது. ஆனால் அவர் எதை செஞ்சாலும் கரெக்டாக தான் செய்வார். இப்போ கர்த்தர் பிரித்து வச்ச மொழியை உலகம் முழுக்க ஒரே மொழியாக மாற்றணுங்கிறத யாருடைய திட்டம், பிசாசுடைய திட்டம்.
அவ்வப்போது அதுக்கு சில ராஜாக்கள் அவனுக்கு கிடைப்பாங்க, அந்த எண்ணத்தோட ராஜாக்கள் கிடைப்பாங்க. அப்படி கிடைச்சதான் அலெக்சாண்டர், அப்படி கிடைச்சது தான் வந்து மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், அப்படி கிடைச்சதான் ஆங்கிலேய சாம்ராஜ்யம். இவங்க எல்லாம் தங்களுடைய மொழியை உலகம் முழுக்க கொண்டு வரணும் அப்படின்னு விரும்பினாங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் இந்த உலகம் முழுக்க ஒரே மொழி அப்படிங்கிறது வரவே வராது. ஆண்டவர் வரவும் விடமாட்டார். ஏன்னா கர்த்தர் பிரித்ததை அவரை தாண்டி யாரும் எதுவுமே செய்ய முடியாது. சிலர் சொல்லுவாங்க நாடு முழுக்க ஒரே மொழி, உலகம் முழுக்க ஒரே மொழின்னு. அவங்க சொல்லிட்டே இருக்கட்டும், கர்த்தர் யாரை எழுப்பி அதை செய்ய விடாம தடுக்கணுமோ அதை கரெக்டாக செஞ்சிருவார் ஆண்டவர். நீங்களும் நானும் ஜெபிச்சா மட்டும் போதும், மற்றபடி செய்ய வேண்டிய ஆளெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? அவர் எழுப்புவார். அதே மாதிரி தான், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்போ உலகம் முழுக்க ஒரு மொழி கொண்டு வரணும், அதுக்கான வேலையை இப்போ செய்கிறாங்க திருப்பி. இப்போ என்ன மொழி கொண்டு வர போகிறாங்க உலகம் முழுக்க அப்படின்னு கேட்டால், டிஜிட்டல் அல்லது எண் நம்பர் அப்படிங்கிற மொழி. இப்போ நம்ம எல்லாருக்கும் நம்பரில் பேர் வச்சாச்சு. உங்களுக்கு எத்தனை பேர் ஆதார் கார்டு வாங்கியிருக்கிறீங்க? நல்லா கை தூக்குங்க. ஆதார் வாங்க, அத்தனை பேரும் வாங்கியாச்சு, அப்படி தானே? வாங்காத யாருமே இல்லைல்ல? ஆமாம். அப்போ நம்ம எல்லாருக்கும் எதில் வச்சாச்சு? நம்பரில் பேர் வச்சாச்சு. இப்போ கூப்பிட்டு யோசேப்புக்கு எகிப்து ராஜா பேர் வச்சார் அவங்க ஊர் மொழியில். நேபுகாத் நேச்சார் தானியலுக்கு கூப்பிட்டு அவங்க ஊர் மொழியில் ஒரு பேர் வச்சார், பெல்ஷாத்சார் அப்படின்னு. அதே மாதிரி தான் இப்போ வரப்போகிற அரசாங்கம். நான் சொல்கிறது இந்திய அரசாங்கம் இல்லை, இந்த நம்பர் கொடுக்கறது இந்திய கவர்மெண்ட்டே இல்லை. ஆதாருங்கிறது இந்தியாவுடைய பிளானு இல்லை, உலக பிளான். எல்லா நாட்டிலையும் இந்த பிளான் இருக்கு. இந்தியாவில் கடைசியாக வந்திருக்கு 2008 இப்போ இந்த நம்பர் உலகம் முழுக்க எல்லாருக்கும் வைக்கப்படுது, எல்லாருக்கும் பேர் வைக்கிறாங்க. அவங்கவுங்க நாட்டில் ஒரே மொழியில் பேர், கணக்கு நம்பர். அத்தனை பேருக்கும் நம்பர் கொடுத்தாச்சு. நம்பர் கொடுத்தவங்களாம் இப்போ எந்த மொழியில் இருக்கிறோம்? பேர் வரப்போகிற அரசாங்கத்தின் மொழியில் இருக்கிறோம். இப்போ உங்கள் பேர் என்ன வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க, உங்கள் பிள்ளைக்கு சாமுவேல்னு வச்சுக்கோங்க, சாலமோன்னு வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட போனீங்கன்னா அங்கே போனோன்னா ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க? உங்கள் நம்பர் என்ன? இப்போ போய் இ சேவை மையத்தில் உங்கள் ஆதாரில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மாற்ற முடியும், அப்படி தானே? உங்கள் ஆதாரில் இருக்கிற எல்லாத்தையும் என்ன செய்யலாம்? மாற்றலாம். வீட்டு நம்பர், வீட்டு அட்ரஸை மாற்றலாமா? மாற்றலாம். ஃபோன் நம்பர் மாற்றலாமா? மாற்றலாம். பேர் மாற்றலாமா? பேர் கூட மாற்றலாம். கெசட்டில் போய் மாற்றி பேர் கூட மாற்றலாம். உங்களால் மாற்ற முடியாதது ஒன்றே ஒன்று தான் அதில் இருக்குது. என்ன தெரியுமா? அவங்க உங்களுக்கு கொடுத்த நம்பர். இப்போ நீங்கள் போய் வேணா அவங்களை கேட்டு பாருங்களேன், எனக்கு இந்த நம்பர் வேணாம், கூட்டுத்தொகை 4 வருது, எங்களுக்கு ஒத்து போகாது, 5 வர மாதிரி ஒரு நம்பர் கொடுங்கன்னு கேளுங்களேன், தருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க உங்களுக்கு வச்ச பேர் வச்சதே, உங்கள் பிறக்கும் போது உங்கள் குழந்தைக்கு என்ன ஆதார் நம்பர் கொடுத்தாங்களோ சாவர வரைக்கும் அதான் நம்பர். இப்போ நீங்களும் அதை பற்றி பெருசாகவே என்ன செய்யலை, எடுத்துக்கல. ஏதோ நம்பர் வாங்க சொல்கிறாங்க. நாங்களும் கிட்டத்தட்ட 17 வருஷமாக கத்திக்கிட்டு இருக்கிறோம், இப்படி ஒரு நம்பர் வருது, நம்பர் வருது. இப்போது நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னபடி நம்பர் இல்லாமல் நீங்கள் இல்லை. இனி ஆதார் இருந்தால் தான் நீங்களே. இனி ஆதார் இல்லாட்டி நீங்கள் இல்லை. இன்னும் ஒரு படி மேலே போவோம். ஆதார்னு ஒரு நம்பர் இருந்தால் தான் நீங்கள் இந்தியன்ன்றது அடையாளம். ஒன்று நம்பர் வாங்கிட்டு இந்தியாவில் இரு, இல்லை நம்பர் வாங்கலாம் இந்தியனே இல்லைம்பாங்க, ஆன்டி இண்டியன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி ஒரு இடத்துக்கு வந்துடும். இப்போ அதோடைய வேகத்துக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் நம்பர் வச்சாச்சு, உலகளாவிய. எப்படி? உலகம் முழுக்க ஒரு அரசாங்கம், அந்த ஒரு அரசாங்கத்தினுடைய நம்பர் உலகளாவிய எல்லாருக்கும் கொடுக்கப்படுது. இப்போ இதை கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ண போகிறாங்க. கம்ப்யூட்டருடைய மொழி என்ன? இப்போ பாருங்க, நமக்கு தாய் மொழி இங்கிலீஷில் மதர் டங் அப்படின்னு சொல்லலாம், அதுதான் நம்ம மொழி. அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கும் மதர் டங் இல்லை, மதர் போர்டு இருக்கு. கம்ப்யூட்டர் என்ன இருக்குது? மதர் போர்டு. அப்போ கம்ப்யூட்டருக்கும் ஒரு மொழி இருக்கு, லாங்குவேஜ். என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் என்னது? பைனரின்னு பேர். அதுக்கு 2 தான் இருக்கும், 0 1. இப்போ நமக்கு இங்கிலீஷில் 26 இருக்கிற மாதிரி, எப்ரேயத்தில் 22 இருக்கிற மாதிரி, தமிழில் 247 இருக்கிற மாதிரி, நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொன்னால் எப்ரேயத்தில் கம்ப்யூட்டரில் 2 தான் இருக்கும், 0 1. அதுக்கு பேர் பைனரி. நமக்கு தமிழ், இங்கிலீஷ், ஹிந்திங்கிற மாதிரி அதுக்கு பேர் பைனரி. அப்போது கம்ப்யூட்டருக்கும் மொழி என்னன்னா நம்பர், டிஜிட்டல். இப்போ நம்ம பேர் எதில் வந்துருச்சு? நம்பரில் வந்துருச்சு. ஸோ கம்ப்யூட்டர் மொழிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேர் என்ன செய்யப்பட்டிருக்கு? மாற்றப்பட்டிருக்கு. இப்போ தமிழ் பேர் வைங்க, சமஸ்கிருத பேர் வைங்க, இல்லை இங்கிலீஷ் பேர் வைங்க, எந்த பேர் வேணால் வச்சுக்கோங்க. ஆனால் கம்ப்யூட்டரில் நீங்கள் என்னவா வர போறீங்க? நம்பராக தான் வர போறீங்க. கம்ப்யூட்டரில் உங்கள் நம்பரை தான் ரிஜிஸ்டர் பண்ணும், உங்கள் பேரே அது நம்பரை தான் வச்சுக்கோம், 0101 தான் எழுதும். ஸோ உலகளாவிய அடுத்த சர்வாதிகாரி ஆட்சி, இயேசு சொன்ன கடைசி ஆட்சி நம்பர் ஆட்சி. நம்பர் அதான் ஆண்டவர் சொல்றாரு 13:18 வெளிப்பட்டல, புத்தி உடையவன் கணக்கு பார்க்க கடவன், அது மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. இப்போ அந்த 666 உங்களை கொண்டு வரதுக்கு தான் நம்பர் கொடுத்துருக்காங்க.
கணக்கு பார்த்தா தெரியும் நீங்கள் 666 வந்துட்டீங்களா இல்லையான்னு. இந்த ஆதார் கொடுக்கும்போது 12 இலக்க நம்பர் தான் கொடுத்தாங்க. இப்போ உங்கள் கையில் இருக்கிற அட்டையில் எத்தனை இலக்கம் இருக்குது? 12 இலக்கம் தான் இருக்கும். இந்த 12 இலக்கம் கொடுக்கும்போதே நாங்கள் மீட்டிங்கில் எல்லாம் சொன்னோம், இல்லை இது 16 மாறிடும். ஏன்னு சொன்னால் இது 16 மாறினா தான் 666 வரும் அப்படின்னு சொன்னோம். இது ப்ராஃபஸி கிடையாது, இது ஒரு கணக்கு, அவ்வளோதான். ஏன்னா உங்களுக்கு 16, கம்ப்யூட்டருக்கு ஒரு அடையாள நம்பர் 2 இருக்குது, மொத்தம் 18. இந்த 18 தான் 6 6 6 ஆக மாறும், 3 6 ஆக மாற்றுவாங்க. ஸோ 16 நம்பர் 16 டிஜிட் உங்களுக்கு கொடுத்தாதான் நீங்கள் 666 வரீங்கன்னு அர்த்தம். அதனால தான் உங்கள் பேங்க் கார்டெல்லாம் பாருங்கள், ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாம் பாருங்கள், ஆரம்பத்தில் 12 இலக்கம் இருந்துச்சு, அப்புறம் 14 மாறிச்சு, இப்போ எத்தனை இருக்குது? 16 இருக்குது. உங்கள் பேங்க் கார்டு பார்த்தாலே தெரியும் 16 இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுடைய ஆதார் நம்பரும் மாற்றிடுவாங்கன்னு சொன்னோம். இப்போது ஆதார் நம்பரை 16 இலக்கத்துக்கு மாற்ற சொல்லி உத்தரவு போட்டாச்சு. உங்கள் ஆதார் இலக்கம் 16 இலக்கத்துக்கு மாறியாச்சு. நீங்கள் போய் அதுக்கு பேர் விர்ச்சுவல் ஐடின்னு பேர். இப்போ இ சேவை மையத்தில் போனீங்கன்னா உங்களுடைய ஆதாருக்கு பின்னாடி 16 டிஜிட் நம்பர் தான் இருக்குது, 16 இலக்க நம்பர் அதான் இருக்குது. இப்போ 16 வந்துருச்சுன்னா 666க்குள் உங்களை எண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அப்போ உலகளாவிய அத்தனை பேருக்கும் 16 இலக்க நம்பர் கொடுக்க ஆயத்தமாகி விட்டது. எல்லாருக்கும் இந்த 16 இலக்க நம்பர் தான் என்ன செய்ய போகிறாங்க, அவங்க கொடுக்க போகிறாங்க. அதற்கான வேலைகள் எல்லாம் தொடங்கியாச்சு. இப்போ இந்த நேரத்தில் நான் இன்னொன்று சொல்கிறேன், எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அதுவும் நடக்கும், அதுவும் ப்ராபஸிலாம் கிடையாது, அதுவும் ஒரு கணக்கு தான். என்ன அப்படின்னா, உங்களுடைய செல்ஃபோன் நம்பர் இப்போ எத்தனை இலக்கம் இருக்கு? எத்தனை இருக்கு? 10, 14. அந்த நாள் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? சரிங்களா? +91 இருக்கா முன்னாடி? ப்ளஸ்ங்கிறது 00, 91 அப்படின்னா எவ்வளோ ஆச்சு? இப்போ 14. இப்போ உங்களை என்ன பண்ண போகிறாங்கன்னா அதையும் 16 மாற்றுவாங்க. சீக்கிரத்தில் அந்த செல்ஃபோன் நம்பர் என்னவா மாறும்? 16 இலக்கமாக மாறும். அப்படி 16 இலக்கமாக மாறும்போது அதுவும் 666க்குள் வந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ உங்கள் கையில் இருக்கிற நம்பர் எல்லாம் எப்படி இருக்கும்? 16 இலக்கமாக இருக்கும். உங்கள் செல்ஃபோன் நம்பர் 16, உங்கள் ஆதார் 16, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அந்த இந்த நம்பர், ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு நம்பர் 16, எல்லாமே 16 இலக்கத்துக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த 16 இலக்க நம்பர் வந்துருச்சுன்னா உங்களை 666க்குள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். இனி ஆட்சி வரப்போகுது, அந்திகிறிஸ்து வரப்போகிறோம், வந்து பிடிப்பான், அதெல்லாம் இல்லை. அவங்க ஆட்கள் ஏற்கனவே வந்து என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 12, 13 வசனத்தில் சொல்லுது, நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம், இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை, இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்களை போல அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள் அப்படின்னு இருக்கு. அதோட அர்த்தம் என்னன்னா, அவனுடைய ஆட்கள் அவனுக்கு முன்னாடியே வந்து அதிகாரம், வல்லமை எல்லாத்தையும் பெற்று அவங்க கையில் ஒப்படைப்பாங்க அப்படின்னு. இப்போ அவங்க ஆட்கள் வந்துட்டாங்க, அதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க. உலகளாவிய வல்லமை அதிகாரம் அவங்க ஆட்கள் கையில் போயிட்டு இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த நம்பர் சிஸ்டம். இப்போ எல்லாத்தையும் நம்பர்களை கொண்டாந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அப்படின்னு சொல்லி இப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் நம்பர் கொடுத்தாச்சு, நமக்கும் நம்பரை கொண்டாந்துட்டாங்க. ஆனால் இதை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணக்கூடாது, ஐயோ 666 வந்துருச்சா, அப்போ நான் அது உள்ள வந்துட்டேனா, பரலோகத்துக்கு போக மாட்டேனா? இல்லை இல்லை, இப்போ நம்பர் வந்திருக்கு. வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு ஒரு மாடல் காட்டியிருக்கிறாங்க. ஆனால் இது அப்படியே எங்கே வரும் அப்படின்னா 16வது வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தல் 13:16, தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது. அப்படின்னா இது கைக்கும் நெத்திக்குமா வரும். அது வர வரைக்கும் இது உங்களுக்கு சாம்பிள், உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அடையாளம். இது அதான் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். இப்போ இந்த அடையாளத்தெல்லாம் வச்சு நீங்கள் கர்த்தருடைய வசனம் 100% நிறைவேறுதுன்னு உறுதிப்படணும். நாம் கடைசி காலத்துக்குள்ளே வந்துட்டோம், கடைசி காலத்துக்குரிய ஜனங்களாக இருக்கிறோம், நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்பர் வந்துருச்சு, அதுவும் 666 வந்துருச்சு. இது இப்போ கைக்கும் நெத்திக்கும் மட்டும் வர வேண்டியது மட்டும்தான், பாக்கி மிச்சம் எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி நிறைவேறிடுச்சு அப்படிங்கிறதான எண்ணம் உங்களுக்கு வரணும். அதுக்கு தான் இதை உங்களுக்கு இந்த மீட்டிங் நடத்துகிறோம். 100% நம்மையும் நம்முடைய அடுத்த தலைமுறை, நம்முடைய பிள்ளைகளையும் இதுக்குள்ளே கொண்டாந்துட்டாங்க. ஒருவேளை நம்முடைய தலைமுறை முடியும் போது வருகை வருமானால் நம்முடைய அடுத்த தலைமுறை இப்போவே யார் கையில் இருக்குது? அவங்க கையில் இருக்குது. அதனால தான் நான் எப்பவும் சொல்லுவேன், கூடுமான வரைக்கும் உங்கள் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன கொடுங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. காரணம், நம்மோடு கூட அவர்கள் என்ன செஞ்சிடணும், வருகையில் வந்துடணும். மிஸ் ஆச்சு, அடுத்த செகண்ட் அவங்களை கொண்டு போய் அந்திகிறிஸ்து கையில் ஒப்படைக்கிறதுக்கான வேலை எல்லாம் ரெடியாக இருக்கு. இடம் நீங்களே உங்கள் பிள்ளைக்கு ஆதார் நம்பரை வாங்கி கொடுத்துட்டோம், நம்மளே வாங்கி கொடுத்துட்டோம். ஸோ நம்மளே 666க்குள்ளே கொண்டு போய் பிள்ளையை நிறுத்தி வச்சிருக்கிறோம். அது கைக்கும் நெத்திக்கும் வரதுக்கு முன்னாடி உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக
இப்போ அந்த 17வது வசனத்தினுடைய 2வது பகுதியை நாம பார்க்க போறோம். இது இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது அப்படின்னு இருக்கு. இதை எப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னா ஒரு சிலருக்கு இருக்கலாம், நிறைய பேருக்கு இருக்காது. 2008 நான் சொல்றது இந்தியாவில், அதே மாதிரி அதுக்கு முன்னாடியே அமெரிக்காவில், அதுக்கும் முன்னாடி மலேசியாவில். இப்போ நமக்கு வந்து ஒரு கணக்குப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 13 வருஷம் ஆகுது. இது நமக்கு வந்து மலேசியாவுக்குலாம் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது கார்டு சிஸ்டம். அமெரிக்காவுக்கு ஒரு 15-16 வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த மாதிரி கார்டு சிஸ்டம். நான் சொல்கிறது அதன்படி நல்லா கவனிச்சிங்கன்னா, நம்ம எப்படி கார்டு வாங்க வச்சாங்க, அதுக்கு அவங்க சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, ஆதார் இல்லாமல் உங்களுக்கு கேஸ் மானியம் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. கேஸ் எப்படி கிடைக்காது? மானியத்தில் கிடைக்காது. இப்போ 400 ரூபா சிலிண்டர், நீ இனிமேல் 400 ரூபா கொடுத்தா வாங்கணும், இல்லைனா 600 ரூபா கொடுத்து வாங்கணும். அரசாங்கத்துக்கிட்ட மானியம் வேணும், சிலிண்டர் 400 ரூபாயானா நீங்கள் ஆதார் நம்பர் வாங்கணும்னு சொன்னாங்க. இப்போ நம்மளும் என்ன பண்ணோம், ஆதார் வாங்கினா தான் கேஸ் சிலிண்டர் கிடைக்கும்னு சொல்லி போய் வரிசையில் நின்று ஆதார் நம்பர் வாங்கணும். ஆதார் நம்பர் வாங்க போகும்போது அவங்க என்ன பண்ணாங்க, இதான் கரெக்டான வழி நம்மளை பிடிக்கிறதுக்குன்னு சொல்லி அந்த மானியம் கொடுக்குறோன்னு சொல்லி நம்மளை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம கையிலிருந்து வாக்குமூலமாக வாங்கினாங்க. அப்போ பல கேஸுகள் நடந்தது, தனி மனித உரிமை பாதிக்கப்படும்னா சொன்னாங்க. நீதிமன்றம் கூட எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு. அதையும் தாண்டி இது நடந்துச்சு. நடத்தி கண்டிப்பாக ஆதார் வாங்கியே ஆகணும்னு சொல்லி நம்ம வாயால் நம்மளுடைய பேர், ஊர், பிறந்த இடம், பிறந்த தேதி, ஆனா பெண்ணா, கணவன் மனைவி பேர், அவங்க பிறந்த இடம், பிறந்த தேதி, தாயார் பெயர், தகப்பனார் பெயர், பிள்ளைகள், எங்கே வேலை பார்க்குறோம், என்ன வீடு, மொட்டை வீடா, அப்புறம் மாடி வீடா, வண்டி 2 வீலர் இருக்கா, 4 வீலர் இருக்கா, இதெல்லாம் கேட்டாங்க. நம்ம எதுக்கு இவ்வளோ கேட்குறாங்கன்னே தோணாமல் நம்ம மானியங்கிறதுனால என்ன பண்ணிட்டோம், போய் அதை வாங்கிட்டோம். வாங்கின பிறகு அவங்க சொன்னாங்க, மானியத்தை கையில் கொடுக்க மாட்டோம், எங்கே போடுவோம், பேங்க்கில் போடுவோம். எல்லாரும் என்ன ஓப்பன் பண்ணணும், இப்போ பேங்க், இதுதான் இருக்கிறதுலே ஆபத்து, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் அவங்க என்ன கேட்டாங்க, அங்கே ஆதார் நம்பர் கொடு. இப்போ ஆதாரை கொடுத்தா ஆதாருக்கு கீழே பேங்க் அக்கௌண்ட்டு, கேஸ் 2 வந்துருச்சு. அடுத்து பேங்க்காரங்க சொன்னாங்க, நாங்கள் உங்களுக்கு ஒரு ஓடிபியில் அனுப்புவோம், நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு என்ன கொடுக்கணும், ஒரு செல்ஃபோன் நம்பர். இப்போ செல்ஃபோன் நம்பர் வாங்கணும்னா செல்ஃபோனுக்கு என்ன கொடுத்து வாங்கணும், ஆதார் கொடுத்து வாங்கணும். இப்போ ஆதாருக்கு கீழே என்ன வந்துருச்சு, செல்ஃபோன் நம்பரும் வந்துருச்சு, மொபைல் நம்பரும் வந்துருச்சு. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்றொன்னா டிரைவிங் லைசன்ஸ், ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸு, பேன் கார்டு, அத்தனை எதுக்கு பின்னாடி கொண்டாந்துட்டாங்க, ஆதாருக்கு கீழே கொண்டாந்து. இப்போ ஒரு ஆதாருக்கு கீழே பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆதார் நம்பருக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் பேர், உங்கள் ஃபோட்டோ, நீங்கள் பிறந்த இடம், பிறந்த தேதி, ஆனா பெண்ணா, அப்புறம் உங்களுடைய மனைவி கணவன் பேர், பிள்ளைகள் பேர், அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ், உங்கள் வீடு, வேலை, படிப்பு, வாகனம், ஃபோனு, பேங்க்கு, கேஸு எல்லாம் இருக்குது. இப்போ ஒரு ஆதார் நம்பரை தட்டியாச்சுன்னா உங்களை பற்றின எல்லாமே என்ன செஞ்சிடலாம், எடுத்துடலாம். 10 கைரேகை, இதான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியம். உலகத்திலேயே யாருக்கிட்டையும் இல்லாமல் யாருக்கும் கொடுக்கக்கூடாத மிக முக்கியமான நம்முடைய தனி மனித உரிமை இந்த 10 கைரேகை. இதையும் கொடுத்தாச்சு. கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்போ சொல்கிறாங்க, கேஸ் மானியத்தில் இல்லையாமா. கேஸ் மானியத்தை நீங்கள் என்ன பண்ணிடுங்க, விட்டு கொடுத்துருங்க, நாட்டுக்காக விட்டு கொடுங்க. அப்போ இவ்வளோத்தையும் எதுக்கு வாங்கினீங்க, நம்மளை வாங்க வைக்கிறதுக்கு தான் இந்த வேலை. அமெரிக்காக்காரனை வேற மாதிரி சொன்னாங்க. அவன் சும்மா கேஸ் மானியம்னா போடான்ட்டு போயிடுவான். அவனை வேற மாதிரி ஏமாத்தினாங்க. ஏன்னா அவன் கொஞ்சம் அறிவாளி. அவனை எப்படி ஏமாத்தினாங்கன்னா, அவனுக்கு வந்து எல்லாமே இன்சூரன்ஸ், படிப்பு, வாகனம், வீடு, அவன் மெடிக்கல் எல்லாமே அவனுக்கு எதில் இருக்கும், ஒவ்வொன்றும் இன்சூரன்ஸ்குள்ள இருக்கும். அப்போ சொன்னாங்க, நம்பர் இருக்கிறவங்களுக்கு தான் இன்சூரன்ஸ், இல்லைன்னா அவங்க எந்த இன்சூரன்ஸும் என்ன செய்யாது, வேலை செய்யாதுன்னு அவன் பயந்துட்டான். ஏன்னா இன்சூரன்ஸ் எப்படி இருக்குது, லட்சக்கணக்கில் இருக்குது, கோடி கணக்கில். ஐயோ இது இல்லாட்டி ஒன்றும் முடியாதுன்னு அவன் போய் வாங்கிட்டான். இப்படி ஒவ்வொரு நாட்டையும் எப்படி ஒன்று பயமுறுத்தி என்ன செஞ்சாங்க, வாங்க வச்சு இப்போ நம்ம எல்லாரையும் நம்பருக்குள்ளே கொண்டாந்து வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்ய தொடங்கிட்டாங்க. இப்போ நம்பர் இல்லாமல் என்ன கிடைக்காது, உங்களுக்கு கேஸ் கிடைக்காது. நம்பர் இல்லாமல் உங்களுக்கு ஒரு வீடு, லேண்ட் வாங்க முடியாது, வீடு விற்க முடியாது, வாகனம் வாங்க முடியாது, பையன் ஸ்கூலுக்கு போக முடியாது, ஒரு கல்யாணம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது, ஏன் சர்ச்சே கட்ட முடியாது. இனி ஆதார் நம்பர் இருந்தால்தான் எல்லாமே. நான் சொல்கிறதெல்லாம் நடந்தது, நான் சொல்கிறதெல்லாம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இப்போ கர்த்தர் சொன்ன வெளிப்பாடு 13:17 நிறைவேறி விட்டது. இதுவும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் இப்போ நம்ம எந்த அளவில் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இனி நீங்கள் வீட்டை விட்டு வெளியவே போக முடியாது அந்த அளவுக்கு. எப்படின்னு கேட்குறீங்களா, இங்கே பாருங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, தெரியாது. சரி, இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இனி ஃப்ளைட்டில் போகணுன்னாலும் ஆதார் நம்பர் கொடுத்து என்ன பண்ணணும், டிக்கெட் புக் பண்ணணும்.
இல்லைன்னா டிக்கெட் புக் ஆகாது. அடுத்து ட்ரெயினில் போகணுன்னாலும் என்ன வேணும்? ஆதார் நம்பர் கொடுத்து ரிசர்வ் பண்ணணும். இப்போது மூணாவது ஃப்ளைட்டும் போல ட்ரெயினும் போல நான் ரோட்டில் போகிறேன்னா எல்லா இடத்துலையும் என்ன போட்டு வச்சுட்டோம்? செக் போஸ்ட், டோல், சுங்கவரி. இனிமேட்டு எந்த பக்கம் போனாலும் உங்களுக்கு ஆதார் நம்பர் இருந்தால் தான் நீங்கள் டோலையே தாண்ட முடியும். இனிமேட்டு காசு இருந்தாலும் விட மாட்டாங்க. இப்போவே என்ன வந்துருச்சு? ஃபாஸ்டேக். அது இன்னும் 2 வருஷம் தான். அதுக்கப்புறம் ஃபாஸ்டேக்கும் இருக்காது. அதுக்கப்புறம் டைரெக்டாக உங்கள் பேங்க்லேருந்து பணத்தை எடுப்பாங்க. நேரடியாக நடுவில் எந்த மீடியேட்டருமே இருக்க மாட்டாங்க. நேராக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுப்பாங்க. அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் தான் நீங்கள் கிராஸ் பண்ணவே முடியும். அப்போது உங்கள் வாகனம் ஆதார் இதோடு வாங்குவீங்க, உங்கள் பேங்க் ஆதாரோட இருக்கும், உங்ககிட்ட என்ன இருக்கும்? ஆதார் நம்பர் இருக்கும். இது 3 சேர்ந்தாதான் நீங்கள் ஒரு ரோட்டுக்குள்ளே என்ன செய்ய முடியும்? போக முடியும். இல்லாவிட்டால் போக முடியும். ஸோ வேதம் சொன்னபடி துல்லியமாக தீர்க்க தரிசனம் நம்முடைய காலத்தில் நிறைவேறி விட்டது. இப்போ அடுத்த மிக முக்கியமான ஒரு இஷ்யூ. இப்போ இந்த நம்பர் எல்லாம் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் உங்களுடைய வலது கையிலாவது நெத்தியிலாவது போடுவாங்கன்னு 16வது வசனம் சொல்லுது. இப்போ தான் நாம் ப்ரெசண்ட்டுக்கு வரோம். இப்போ நடக்க போகிற விஷயத்துக்கு வரப்போகிறோம். இது எல்லாத்தையும் அந்த நம்பரையோ அல்லது முத்திரையோ அல்லது நாமத்தையோ எங்கே போடுவாங்க? தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது போடுவாங்க அப்படின்னு இருக்கு. இப்போ அதை எப்படி போட போகிறாங்க, அதற்கான வேலை என்ன நடக்குது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொரோனா வரும்போதே நாங்கள் சொன்னோம், இதுக்கு பின்னாடி வெளிப்படுத்தல் 13-16 நிறைவேறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு. எங்களுடைய வீடியோஸில் அதை பற்றி போட்டிருக்கிறோம். என்ன 13-16? இப்போ இந்த கொரோனாவுக்கு மருந்துன்னு ஒன்று வந்திருக்கு, வேக்சின் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டாந்துருக்கிறாங்க. வேக்சின் கொண்டாந்துருக்கிறாங்க. இப்போ இந்த வேக்சின் உங்களுக்கு போட தொடங்கி இருக்கிறாங்க. இந்த வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்தாங்க. உலகளாவிய எல்லா நாட்டிலையும் ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்தாங்க. என்ன பழக்கம்? உங்களை அறியாமலேயே நீங்கள் அந்த பழக்கத்துக்குள்ளே வந்துட்டீங்க. வெளிப்பாடு 13-16க்கு வந்துட்டீங்க. எப்படி வந்துட்டோம்? இப்போ நீங்கள் எந்த ஷாப்பிங் மாலுக்கு போனாலும், எந்த விதமான ஏன் சர்ச்சுக்கு வந்தாலும், எங்கே ஒரு கடைக்கு போனாலோ, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனாலோ, எங்கே போனாலும் உங்கள் வீட்டை தவிர நீங்கள் வேறு எங்கே போனாலும் உள்ளே நுழையறதுக்கு முன்னாடி என்ன பார்க்குறாங்க? டெம்பரேச்சர் பார்க்குறாங்க. டெம்பரேச்சர் எங்கே பார்க்குறாங்க? ஒன்று கையில் பார்க்குறாங்க, இல்லைன்னா கரெக்டாக எந்த 2 இடம்? ஒன்று கையில் பார்க்குறாங்க, இல்லைன்னா நம்ம ஊரில் டெம்பரேச்சர் எங்கே பார்த்தோம்? அக்களுக்கு கீழே பார்ப்போம், இல்லைன்னா வாயில் தெர்மாமீட்டர் வைப்போம். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நமக்கு நெத்தியில் கை வச்சு பார்ப்போம். இப்போ டெம்பரேச்சர் எங்கே பார்க்குறீங்க? நெத்தியில் பார்க்குறீங்க, இல்லைன்னா ஏன் கையில் பார்க்குறீங்க? உங்களை அறியாமலேயே கையை காட்ட தொடங்கிட்டீங்க. டிஃபால்ட்டா போற இடத்துல அவன் கேட்கறானா இல்லையோ, நீங்களே பண்ண எப்படி ஆயிட்டீங்க? போற இடத்துலலாம் கை இல்லாதவங்களா இருந்தால் எங்க பார்க்க போறாங்க? நெத்தியில் பார்க்க. ஏன்னா நெத்தி இல்லாதவங்க இருக்க மாட்டாங்க. அப்போ வெளிப்படுத்தல் 13-16க்கு நம்ம என்ன ஆயிட்டோம்? ஆயத்தப்பட்டுட்டோம். உலகம் ரெடி ஆயிருச்சு. எப்படி ரெடி ஆகுது பாருங்க. வெளியரங்கமா நம்ம ஆண்டவர் தெளிவா சொல்லி வச்சார், உங்க கையிலையும் நெத்தியிலையும் முத்திரை போடுவாங்கன்னு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புஸ்தகத்தை படிக்கும்போது அந்த புஸ்தகத்தில் எழுதியிருந்தாங்க, வலது கை நெத்தியில முத்திரை போடுவாங்கன்னு இயேசு வெளியரங்கமாய் சொல்லி இருக்கிறபடினாலே இது அப்படி வராது. ஏன்னா வந்தா ஜனங்க என்ன செய்ய மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா கையும் நெத்தியும் இயேசு வெளியே அப்படியே தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இது வேற விதமாக தான் நடக்கும். நாங்கள் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சொல்லி செய்யறது தான் நம்முடைய ஆண்டவருடைய வேலை. அவர் சொன்னார்னா அது நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ உலகமே எதை காட்ட தொடங்கி இருக்குது? கையையும் நெத்தியையும் காட்ட தொடங்கிருச்சு. இப்போ நீங்க என்ன காட்டுறீங்க? எதுக்காக காட்டுறீங்க? எப்படி டெம்பரேச்சர் இருக்கா, அதாவது கொரோனா இருக்கா. டெம்பரேச்சர் இருந்தா உங்களுக்கு கொரோனா இருக்கும்னு ஒரு சஸ்பெக்ட், உடனே கூட்டு போய் உங்களை என்ன பண்ணுவாங்க? செக் பண்ணுவாங்க. இதுதான் விஷயம். இப்போ உங்களுக்கு என்ன போட தொடங்கி இருக்கிறாங்க? வேக்சின். இப்போ நம்மளை வந்து வேக்சினை போட்டே ஆகணுங்கிற மாதிரி எப்படி பண்ணிட்டாங்க? ஃபோக்கஸ் பண்ணியாச்சு. இனி வேக்சின் இல்லாமல் நீ இருக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு உங்களை ஒரு ஃபோக்கஸ். இதெல்லாம் ஏற்கனவே நாங்கள் சொன்னோம், கண்டிப்பாக உங்களை போட வைப்பாங்க. போட்டுக்கோ அப்படின்னா நீங்கள் போட மாட்டீங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கிறதுலையே மிக முக்கியமான ஆயுதம் பயம். இந்த பயத்தை தான் உலகம் யூஸ் பண்ணுது. கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த வேக்சின் போட வைக்கிறாங்கல்ல, இப்போ வேக்சின் போட்டாச்சா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிப்பாங்க? உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? ஒரு சர்டிஃபிகேட். உங்கள் ஆதார் நம்பரை வாங்கி இன்ஜெக்ஷனை போட்டு உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? ஒரு சர்டிஃபிகேட். அடுத்து உங்கள் மொபைலில் என்ன வருது? ஒரு SMS. இது ரெண்டும் நீங்கள் கையில் வச்சுக்கணும். இப்போ நீங்கள்
சர்டிஃபிகேட்டை தொலைச்சாலோ இல்லை உங்கள் மொபைல் காணாமல் போனாலோ உங்கள் கதை கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இப்போவே ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா, வெளி மாநிலத்துக்கு போனீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, இன்ஜெக்ஷன் போட்டதுக்கான அந்த ப்ரூஃபை காட்ட சொல்கிறாங்க. ஆரம்பிச்சாச்சு வேலை, அடுத்த கட்ட வேலை ஆரம்பிச்சிருச்சு, ப்ரூஃபை காட்டுங்க. இப்போ நம்மளால எதை தூக்கிட்டு போனோம், சர்டிஃபிகேட். ஒரு பீரியடில் என்ன ஆகும், நம்மளால எல்லாத்தையுமே டூப்ளிகேட் அடிக்கிறவன் அப்படின்னு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது உலகத்துக்கு. அதனால் என்ன பண்ணுவாங்க, இந்த சர்டிஃபிகேட்டு, மொபைல் ஃபோனு இதெல்லாம் விட உங்கள் உடம்புல வேக்சின் போட்டதுக்கான ஒரு ப்ரூஃபை உங்கள் உடம்புலையே வைக்க போகிறோம்னு சொல்ல போகிறாங்க. அதுக்கு பேர் தான் டிஜிட்டல் வேக்சின். இதான் அந்த வேக்சின், இப்படி வரும். இதுதான் பில் கேட்ஸ் சொன்னார், ஐடி 2020 பேர். இந்த மாதிரி வரப்போகுது, நல்ல மனசில் கவனிங்க. இப்போ உங்களை இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இப்போ டெம்பரேச்சர் இருக்குதான்னு கையும் நெத்தியும் காட்ட சொன்னாங்க, அடுத்து வேக்சின் போட்டாச்சான்னு கையும் நெத்தியும் காட்ட சொல்லுவாங்க. நான் சொல்லுங்க புரியுதா? இப்போ சர்டிஃபிகேட்டை காட்ட சொல்கிறாங்க, அடுத்து என்ன காட்ட சொல்லுவாங்க, கையையும் நெத்தியையும் வேக்சின் போட்டாச்சான்னு காட்ட சொல்கிறதுக்கு ஒரு இடம் ஒன்று வரும். அதைத்தான் பில்கேட் சொல்கிறாரு. பில்கேட் சொல்கிறது இதுதான். இந்த வியாதி வரும்னு சொன்னவரும் அவர் தான், அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிற கம்பெனிகளும் அவங்கள தான், இப்போ போட்டாச்சா இல்லையான்னு சொல்ல போகிறதும் அவங்க தான். இதுதான் வெளிப்பட்டல் 13-16 முந்தின ஸ்டேஜ். இப்படி உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வலது கைக்கும் நெத்திக்கும் முத்திரையாக இந்த பயோசிப்னு சொல்லக்கூடியதான ஐடி, டிஜிட்டல் ஐடி, இதுக்கு பேர் பயோசிப், இதை கொண்டாந்துருவாங்க. கொண்டாந்து உங்கள் கையிலையோ நெத்திலையோ போட்டு இனிமேட்டு இதோட தான் நீங்கள் கேரி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போவே துபாயில் நீங்கள் போய் நின்னீங்கன்னா ஃபேஸ் ரெகக்னைசேஷன் சிஸ்டம், அதாவது நீங்கள் போய் நின்ன உடனே உங்கள் முகத்தை அது என்ன செய்யும், ஒரு முழுக்க ஃபோட்டோ எடுத்து உங்கள் கண்ணு கருவிழி எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துட்டு அது உலகளாவிய சிஸ்டமில் ஏற்றிடுது. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் கையில் பாஸ்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நேராக போய் நின்னீங்கன்னா இந்த முகத்தை அது பார்த்த உடனே எந்த நாட்டிலையும் சென்ட்ரலைஸ்டாக துபாயில் வச்சுருக்காங்க, எந்த நாட்டுக்கு போனாலும் உங்கள் முகத்தை அப்படி பார்த்த உடனே இது இந்தியாக்காரவங்க, தமிழ்நாடு, இதுக்கு பேர் எம்டி ஜெகன், இதோடைய நம்பர் சோ அண்ட் சோ, இவருடைய மனைவி பிள்ளைகள், இவர் இந்த இடத்துக்கு இந்த ஊருக்கு இத்தனை தேதி போயிருக்கிறாரு, எல்லாம் அரை செகண்டில் வரும் கம்ப்யூட்டரில். அதோட கூட இன்னொன்று வரும், நெத்தியில் வேக்சின் போட்டதுக்கான சிப்பு இருக்குதான்னு பார்ப்பாங்க. அந்த சிப்பு இருந்தால் ஊருக்குள்ளே விடுவாங்க, இல்லாவிட்டால் ஊருக்குள்ளே விட மாட்டாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா மாதிரி ஏர்போர்ட்லேருந்து அப்புறம் ஆஃபீஸ் வாசலில் இப்போ செக் பண்ணுற மாதிரியே முகத்தை செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஷாப்பிங் மால், இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோமா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி எல்லா வாசல்லையும் உங்களை செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்கன்னு, இப்படி ஒரு நிலைமை நமக்கு வரும்னு நினச்சோமா? இப்போ அப்படியே அப்சைட் டவுனாக ஒரே வருஷத்தில் மாறிடுச்சு. எங்கே போனாலும் கையும் நெத்தியும் செக் பண்ண தொடங்கிட்டாங்க. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது, கண்டிப்பாக செல்லாது. கர்த்தருக்கு சித்தமானால் நாம் கடைசி தலைமுறையாய் சபை காலத்தில் இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு குரூப் சொல்லும் அதெல்லாம் வருக வராது, இப்போ வராது, எப்போ வராது, 2000 வருஷமா இப்படி தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேர் 3 அப்படி தான் சொல்லுது. கடைசி காலத்தில் பரியாசக்காரர் வந்து அவர் வருவார் என்கிற வாக்கு தத்தம் எங்கேன்னு கேட்பாங்களாம். கேட்கட்டும், நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் திடீரென்று வருவார், சடுதியாய் வருவார். இதெல்லாம் நமக்கு அழகாக கொடுக்கப்படுகிற அடையாளம். கண்ணுக்கு முன்னாடி 100% இந்த சிப்பை உங்களுக்கு எனக்கும் கைக்கும் நெத்திக்கும் போறதுக்கு என்னவாயிருச்சு, இப்ப தயாராயிருச்சு. இது வரத்துக்கு முன்னாடியே இந்த ஃபேஸ் ரெகக்னைசேஷன் சிஸ்டம், அதாவது முகத்தை கண்காணிக்கிற மெத்தடை, இதை பற்றி ஏற்கனவே இந்தியா மிகப்பெரிய அளவில் ஒரு ஆய்வு நடத்தி அப்படி ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு பல நாடுகள்கிட்ட ஆலோசனை கேட்டு இப்போ அதற்கான வேலைகளை செய்ய தொடங்கி இருக்கிறாங்க. கொரோனா வரத்துக்கு முன்னாடி செஞ்சது இந்தியா. உலகத்திலேயே மிகப்பெரிய ஃபேஸ் ரெகக்னைசேஷன் சிஸ்டம், உலகத்திலேயே மிகப்பெரிய முகத்தை வைத்து கண்காணிக்கிற ஒரு திட்டம். இது யார் செய்கிறா? இந்தியா. நான் சொல்லலை, இது அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய பத்திரிகை, டான் பத்திரிகை. இது என்ன சொல்லுது பாருங்க, இந்தியா பில்டிங் வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஃபேஸ் ரெகக்னைசேஷன் சிஸ்டம். அப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, உலகளாவிய மிகப்பெரிய முகத்தை வைத்து கண்காணிக்கிறது. இந்த முகத்தை வைத்து கண்காணிக்கிறதுல தான் நெத்தி வரும். நெத்தியில் தான் என்ன வரப்போகுது, சிப் சிஸ்டம் வரப்போகுது. உலகத்திலேயே மிக பெருசு இந்தியாவில் உருவாகுது. 130 கோடி ஜனங்களையும் இங்கே இருக்கிற அனைத்து மாநிலங்களையும் கண்காணிக்கக்கூடியதற்கான எல்லா ஆயத்த பணிகளையும் செஞ்சாச்சு. இந்தியா மட்டும் இல்லை, எல்லா நாடும் செய்து அதில் இந்தியா நம்பர் 1ல் இருக்குது, மிகப்பெரிய அளவில் இருக்குது. இப்போது வலது கைக்கோ நெத்திக்கோ முத்திரை என்னவா இருக்கு, தயாராக இருக்கிறது. அந்த இப்போ அவங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த சிப்பெல்லாம் இன்றைக்கெல்லாம் கண்டுபிடிக்கல. நாங்கள் 2008 இந்த சிப்பை பற்றி பேசுகிறோம். அப்போவே சிப்பு ரெடி. அதை எப்படி உங்ககிட்ட கொண்டு வந்து போடலாங்கிறது தான் அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ படிப்படியாக ஸ்டெப்பாக
உங்களை அதை ஏற்றுக்கொள்ள வைக்கிறாங்க. இப்போ நம்மளா இருந்தால் திடீர்னு 2008 நாங்கள் செய்தியை சொல்கிறதுனால இப்போ இந்த மாதிரி வரப்போகுதுன்னு உடனே திரளான கூட்டம் முடியாது, எங்கள் பைபிளுக்கு அகைன்ஸ்ட்னு சொல்லும். இப்போ சொல்ல மாட்டீங்கல்ல, இப்போ நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா இப்போ நீங்களே என்ன ஆரம்பிச்சிட்டீங்க, கையை நெத்தியும் காட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. இதுக்கு அடுத்து கையை நெத்தியும் சிப்பு வரும், அப்பவும் காட்டுவீங்க. அந்த இடத்துக்கு உங்களையே நீயும் தள்ளிட்டு போகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பொறுமையாக வேலை பார்க்குறாங்க. ஆனால் நம்மளுக்கு தான் என்ன இல்லை, பொறுமை இல்லை. இவன் என்ன சொல்கிறான், இப்படி தான் ஜெகன் 15 வருஷமாக சொல்கிறார் இயேசு வராருன்னு. இயேசுநாதரே பொறுமையாக இருக்கிறார், இவன் இருக்க மாட்டான் பொறுமையாக. அவரே எப்படி இருக்கிறாரா, நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். இவனுக்கு என்ன இல்லை, நீடிய பொறுமை இல்லை. இப்படி தான் ஏமாத்துறாங்க, இப்படி தான் பயமுறுத்துறாங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நாங்கள் ஏமாத்தவும் இல்லை, பயமுறுத்தவும் இல்லை. பைபிளில் உள்ளது நடக்குது, அவ்வளோதான் சொல்கிறோம். யார் யாருக்கெல்லாம் போட போகிறாங்க, அந்த 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 13-16 நல்ல சவுண்டாக யாராவது வாசிங்க. ஃபர்ஸ்ட் யாருக்கு போட போகிறாங்க, சிறியோர் பெரியோர். இந்த சிப்பு சிஸ்டம் அட்டை சிஸ்டம்லாம் 2000 ஆரம்பித்தாங்க. 2004 பிறகு ஆரம்பிக்கும் போது அப்போ உள்ளவங்க சொன்னாங்க, இது ஒன்லி 21 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான், அதுக்கு கீழே இல்லைன்னாங்க. அப்போவே நாங்கள் எங்கள் பத்திரிகையில் எழுதினோம், பைபிளில் சிறியோர்னு போட்டிருக்கு, கண்டிப்பாக யாருக்கு போடுவாங்க, சின்ன பிள்ளைகளுக்கும் போடுவாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சிப்பு இப்போ ஆதார் நம்பரில் யாருக்கு வந்துருச்சு, பிறந்த குழந்தைக்கும் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த வேக்சின் ஆரம்பிக்கும் போது யாருக்கு ஆரம்பித்தாங்க, 60 வயசுக்கு மேலே 45 வயசுக்கு மேலே. அதுவும் வரும். எல்லாருக்கும் சிப்பு போடுற காலம் ஒன்று கண்டிப்பாக வரும். ஏன்னா பைபிள் சொல்லுது சிறியோருக்கு என்ன செய்வாங்க, போடுவாங்க. நான் சொல்றது வேக்சின் இல்லை, சிப்பு. எல்லாருக்கும் போடுவாங்க. அப்போ அந்த சிப்பில் வேக்சின் போட்டாச்சா இல்லையான்னு இருக்கும். அப்போ கண்டிப்பாக எல்லாருக்கும் என்ன வரும், சிப்பு வரும். இந்த சிப்பு சிறியோருக்கு போடப்படுகிறது. இப்போவே பிறந்த பிள்ளைகளுக்கு சிப்பு போடுவதற்கான உத்தரவை பல நாடுகள் சொல்லி வச்சிருக்கு. இங்கே பாருங்க, இது ஐரோப்பியன் யூனியன். இவங்க என்ன சொன்னாங்கன்னா 2016 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. 2020க்குள்ள ஐரோப்பாக்குள்ள இருக்கிற 20 நாடுகள், கிட்டத்தட்ட 28 நாடுகள் இருக்கிறாங்க, எல்லா நாடுகளில் உள்ள பிள்ளைகளுக்கும் சிப்பு போட்டுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ திடீர்னு இந்த 2 வருஷமா நடுவில் எது வந்துருச்சு, கொரோனா வந்துருச்சு. இந்த கொரோனா வந்ததில் மிகப்பெரியதான உயிரிழப்புகள், பாதிப்புகள், பொருளாதார வீழ்ச்சிகள் ஒரு பக்கம் நடந்தாலும் ஸ்பிரிச்சுவலி சில நல்லது நடந்திருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் வருகை என்னவாயிருக்குது, கொஞ்சம் தாமதமாக இருக்குது. இன்னும் அநேக ரட்சிக்கப்பட வேண்டி இருக்கிறதுனால கர்த்தர் தாமதம் பண்ணியிருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு கூட்டம் ஆவிக்குரிய ஜனங்கள் என்னவாயிருக்கிறாங்க, எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி விஷயங்கள், சிப்பு போடுற காரியங்கள்லாம் என்னவாச்சு, எல்லாம் கொரோனாவில் கான்சன்ட்ரேட் பண்ணதுனால இதை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க. ஆனால் இந்த 28 நாடுகள்லையும் பிள்ளைகளுக்கு சிப்பு போட சொல்லியாச்சு. இது அதுக்கான ப்ரூஃப். இது பிள்ளைகளுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு அரசாங்கம் கொடுத்ததான அனுமதி, போர்ச்சுகல் கொடுத்ததான அனுமதி. இப்போ பிள்ளைகளுக்கு போடுறாங்க. இப்போ நம்ம போகிற நாடுகளில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு ஆதார் நம்பர் பிறந்த உடனே, பிறந்த குழந்தைக்கும் இனி ஆதார் அவசியம். நம்ம கேட்கலாம், எதுக்கு பிறந்த குழந்தைக்கு ஆதார், அது எங்கே போய் லோன் வாங்க போகுது, எங்கே போய் அது வந்து மானியம் வாங்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா அடுத்து சொல்லுவாங்க, குழந்தைக்கும் என்ன போடணும், இப்போ வேக்சின் போடணும். அப்போ வேக்சின் போட்டாச்சா இல்லையாங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன வேணும், நம்பர் வேணும். ஸோ நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்போவே என்னவாயிருச்சு, எல்லாம் ரெடி ஆக்கிட்டாங்க. இனி கம்பல்சரி வேக்சின், கம்பல்சரி சிப். வேக்சினுடைய அடுத்த ஸ்டேஜ் தான் சிப்பு. வேக்சின் போட்டாச்சா இல்லையாங்கிறதுனுடைய அடுத்த ஸ்டேஜ் தான் சிப். நான் எப்பவும் சொல்லுவேன், உங்கள் பிள்ளைகளுக்காக தயவு செய்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளை குறி வச்சு நிறைய வேலைகளை பிசாசு செய்கிறான். இந்த ஜென்ரேஷனில் எத்தனை லட்சம் பேர் செத்து போனாங்க நமக்கு தெரியாது. இப்போ 2ஆம் உலக யுத்தத்தில் இறந்தவர்களை விட அதிகமானவர்கள் கொரோனாவில் என்ன பண்ணியிருக்கிறாங்களா, செத்து போயிருக்கிறாங்களா, உலகளாவிய. அப்படி இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய கணக்கெடுப்பை இன்னைக்கு வேண்டி என்ன செய்வாங்க, கொண்டு வருவாங்க. ஏன்னா இப்போ பல்காக என்ன போயிருக்குது, மரணம் நடந்திருக்கு. ஸோ சரியான கணக்கெடுப்பு இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. பல நாடுகளெல்லாம் பிணங்கள்லாம் வந்துட்டு எரிக்கவே வழி இல்லாமல் மொத்தமாக போட்டுலாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, புதைச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில் இருந்தால் சரியான கணக்கெடுப்பு நடக்கும். அதுக்காக தான் இப்போவே நம்ம பிள்ளைகளை கணக்கெடுப்புக்குள்ளே கொண்டு வராங்க. இந்த கொரோனாவுக்கு முன், கொரோனாவுக்கு பின்னு பிரியும். கொரோனாவுக்கு பின் இருக்கிற அந்த மக்களை மொத்தமாக ஆதார் வச்சு கணக்கெடுப்பாங்க, உலகளாவிய அவங்கவுங்க நாட்டில் எல்லாரும். அப்படி எடுக்கும்போது நம்முடைய பிள்ளைகள் தான் முதல் தலைமுறையாக இருக்கும்.
அப்போ நம்ம பிள்ளைகளை வேக்சின் போட்டாச்சான்னு கண்டிப்பாக எப்படி கையில் அம்மா முத்திரை போடுறோமோ அந்த மாதிரி முத்திரை போட்டு அவங்கள கரெக்டாக ஒரு கணக்குள்ள கொண்டு வருவாங்க. நம்முடைய பிள்ளைகள் வருகையில் போகிறது நம்ம கையில் தான் இருக்கு. ஆண்டவர் வருவது கூட்டிட்டு போவார். ஆனால் அது வரைக்கும் பிள்ளைகளை பத்திரமாய் வளர்த்து ஆண்டவர் கையில் கொடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? நம்முடைய பொறுப்பு. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோம்? இன்னைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், எல்லாம் உண்மைதான். ஆனால் கர்த்தருக்குள்ள இருக்கணும், அதான் முக்கியம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. பிள்ளையை கர்த்தருக்குள்ள நடத்துங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. குடும்ப ஜெபமே இல்லை கிறிஸ்தவ வீடுகளில், குடும்ப ஜெபமே கிடையாது. குடும்ப ஜெபம் பண்ணுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பெரியோருக்கு போடப்படுகிறது. இப்போ பல நாடுகளில் இப்போ இந்த சிப்பை கம்பல்சரி ஆக்கிக்கிட்டே வராங்க. இது ஸ்டாக்ஹோம் அப்படிங்கிற பகுதியில் கம்பல்சரி சிப்பு போடணும்னு சொல்லி இப்போ சிப்பு போட ஆரம்பிச்சாச்சு. இங்கே போடுறாங்க பாருங்க, சிப்பு போட ஆரம்பிச்சாச்சு. சிப்பு கையில் போட்டாச்சு. ட்ரெயினில் போகும்போது வரும்போதெல்லாம் டிக்கெட்டு காசு எல்லாமே நேராக பேங்க்ல இருந்து, கார்டு கிடையாது, பணம் கிடையாது. ஸ்டாக்ஹோமில் அவ்வளோதான், ஃபுல்லாக சிப் போடுறாங்க. அங்கே போகிறாங்க பாருங்க, அந்த மாதிரி போடுவாங்க. இனிமேட்டு டோர் சாவி எல்லாம் கைதான், அப்படி காட்டணுன்னு தானே திறந்துடும். ஃபுல்லாக எல்லாம் சேர்த்து கைக்கும் நெத்திக்கும் வர தொடங்கி விட்டது. கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது. இது துபாயில் உங்கள் ஃபோனு உள்ள சிம் கார்டையே கையில் போட்டுறாங்க. இங்கே இருக்கு பாருங்க, இன்னும் நிறையா இருக்குது இந்த மாதிரி. கர்த்தர் சொன்னபடி கடைசி காலத்தில் அறிவு பெருகி போகும். தானியேல் புஸ்தகம் சொல்லுது 12:4, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம். இப்போ உச்சத்துக்கு வந்துருச்சு. உலகளாவிய எல்லா பக்கத்திலும் கையிலையும் நெத்திலையும் இந்த மாதிரி காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, கடைசியாக இந்தியாவில் என்ன நடக்குது சொல்லிட்டு நம்ம இந்த முதல் செஷனை சின்ன ஜோம் பண்ணி முடிக்க போகிறோம். இது இந்தியாவில் பேப்பரில் வந்த ஒரு செய்தி. இந்த செய்தி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், உங்கள் ஆதார் அட்டைக்கு பதிலாக வேறொன்று கொடுப்பாங்கன்னு சொல்லுது. எப்போ சொல்லுது? இன்னைக்கு நேரத்தில் 2010 அக்டோபர் மாதம் 2010 பத்திரிகையில் வந்த செய்தி என்ன சொல்லுது? ஆதாருக்கு பதிலாக, உங்கள் ஆதார் அட்டைக்கு பதிலாக வேறொரு டெக்னாலஜி வரும். அந்த டெக்னாலஜி படி அரிசி அளவுள்ள இந்த சிப்பை கைகளில் அல்லது நெற்றியில் பொருத்தி கொண்டால் வாழ்நாள் முழுவதும் அதை வெளியே எடுக்க தேவையில்லை. எந்த 2 இடம்? கைகளில் அல்லது எந்த 2 இடத்தை 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய ஆண்டவர் சொன்னாரோ அதே 2 இடம், சேம் 2 இடம். உங்க ஆதாருக்கு பதிலாக அதான் வரப்போகுதுன்னு இவங்க சொல்றாங்க. பத்திரிகை சொல்லுது, உலக பத்திரிகை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இது கிறிஸ்தவ பத்திரிகை இல்லை. வந்த செய்தியும் கிறிஸ்தவத்தை பற்றின செய்தி அல்ல. அதில் வந்தது முழுக்க முழுக்க தொழில்நுட்பம், டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜியில் என்ன சொல்றாங்கன்னா, உங்க ஆதாருக்கு பதிலாக உங்களுக்கு கைகளிலும் நெற்றியிலும் முத்திரை பதிக்கத்தக்கதான ஒரு சிப்பை போடுவார்கள்னு சொல்லுது. 2010 இப்போ அது வரப்போகுது. தமிழ்நாட்டில் ரெடியாக இருக்கு. இது தமிழ்நாட்டில் வந்த பத்திரிகை, தமிழ்நாட்டில் ரெடியாக இருக்கு. தமிழ்நாட்டிலேயே தயாரிக்கிறாங்க, இங்கேவே போடுவதுக்கு எல்லாம் ரெடி. எப்படி வேக்சின் வேக வேகமாக போடுறாங்களோ, ஒரு நாள் வரும் திடீரென்று உங்களுக்கு ஒரு உத்தரவு வரும். இனி எல்லா உத்தரவும் சடனாக வரும். அதுக்கு நம்மளை பழக்கப்படுத்திட்டாங்க. திடீர்னு 500,000 ரூபா செல்லாது, பழக்கப்பட்டாச்சு. திடீர்னு உங்களுக்கு விலையேசம் பழக்கப்பட்டாச்சு. எல்லாம் பழக்கப்படுத்திட்டே வராங்க. திடீர்னு சொல்லுவாங்க, நீங்களாம் என்ன செய்யணும்? கேட்கணும். திடீர் லாக்டவுன், ஓகே, நம்ம ஏற்று பேசவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பழக்கம் நமக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பழக்கம் ஒன்று பண்ணுவாங்க. கம்பல்சரி சிப்பு எல்லாரும் என்ன செய்யணும்? ஆதாருக்கு பதிலாக போடணும். அதில் தான் வேக்சின் போட்டாச்சா இல்லையாங்கிற டீடைல்ஸ் இருக்கும். அது இருந்தால் தான் இனி கடைக்குள்ளே போகணும். இப்போவே வந்துருச்சு சவுதி அரேபியாவில். இப்போவே சவுதி அரேபியா போன்ற நாடுகளெல்லாம் கொண்டாந்தாச்சு. ரொம்ப தூரத்தில் இல்லை. நீங்களும் நானும் கடைசி காலத்தினுடைய கடைசி தலைமுறை. இனி காலம் செல்லாது. ஆண்டவர் வாசப்படியில் நின்று கொண்டிருக்கிறார். இந்த தாமதம் கூட கர்த்தர் எதுக்கு வச்சிருக்கிறார்னா, தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய தாமதத்துக்கு காரணம் அவருடைய சபை ஆயத்தமாகணும். அதுக்கு தான், வேற எதுக்கும் கர்த்தர் வெயிட் பண்ணல. இன்னைக்கு கர்த்தர் பர்மிஷன் கொடுத்தா பிசாசு இந்த பூமியை இன்னைக்கே பிடிப்பான். அந்த அளவுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கு டெக்னாலஜி. கர்த்தர் வெயிட் பண்ணுறது ஒன்னே ஒன்றுக்கு தான், தன்னுடைய மனவாட்டி சபை ஆயத்தப்பட்டு அவரை சந்திக்க மேலே போகணும். நம்முடைய ஆயத்தத்துக்காக தான் கர்த்தர் வெயிட் பண்ணுறார். கல்யாணத்தில் யார் வேணாலும் வந்துடலாம். பொண்ணு வராட்டி என்ன செய்யாது? கல்யாணமே நடக்கும். இப்போ மணவாள் நாட்டுக்குட்டியாருடைய கல்யாணத்துக்கு யார் ரெடி ஆகணும்? மணவாட்டி ரெடி ஆகும். நீங்களும் ஆயத்தமாக இருக்கிறோமா? இன்னும் நிர்விசானம் தான் இருக்குது. இந்த கொரோனாவுக்கு பிறகும் கூட நிறைய பேருக்கு நிர்விசானம், வைராக்கியம் இல்லை, விசுவாசம் இல்லை. இன்னும் பார்க்கலாம், காலம் செல்லும், இன்னும் காலம் செல்லும் நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க.
இப்போவும் சொல்கிறேன், திடீர்னு லாக்டவுன் வந்துச்சு, வேறு வழி இல்லாமல் வீட்டில் அடைஞ்சோம். திடீர்னு 500,000 ரூபா செல்லாதுன்னாங்க, வேறு வழி இல்லாமல் உடனடியாக அதுக்கு கீழ்ப்படிஞ்சோம். அதே மாதிரி தான் அதுக்கெல்லாம் முன்னாடி சொன்னது, நினையாத நாளிகையில் சடுதியாய் மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். ஒரு இமை பொழுதுல, ஒரு நிமிஷத்துக்கு. நோ மோர் சான்ஸ். நீங்கள் சொல்ல முடியாது ஆண்டவர்கிட்ட எனக்கு தெரியாதுன்னா. உங்கள் சபைக்கே வந்து ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? சொல்லி கொடுத்துருக்கிறார். அவரை வாசப்படி இருக்கிற ஆண்டவர் எந்த நேரமும் நமக்கு உள்ளே வருவார். ஆயத்தப்பட்டவர்களை தன்னுடைய மனவாட்டி சபைக்கு அங்கத்தினராக எடுத்துக்கொண்டு போவார். ஆயத்தப்படாதவர்கள் கைவிடப்பட்டவர்களாக இருப்பார்கள். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பாவரிக்கை பண்ணி அதுக்கு பிறகு அழுது புலம்பி நோ யூஸ். இனி காலம் செல்லாது.